ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலில் செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வைப்போம். ஒன்று நம்ம மொபைலில் சேவ் பண்ணுவோம், இல்லைன்னா டேப், கம்ப்யூட்டர், லேப்டாப், இப்படி எல்லா டிவைசஸ்லையும் நம்ம சேவ் பண்ணி வைப்போம். சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை என்றைக்காவது ஒரு நாள் திரும்ப எடுக்கணுன்னா தேடிகிட்டே இருப்போம். என்ன நேமில் சேவ் பண்ணோன்னு தெரியாது, சம்டைம்ஸ் டெலீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இன்னொரு வழி தான் blogspot. அதாவது வலைப்பூ இல்லைன்னா வலைப்பதிவு அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரி இதுவும் ஒரு சோஷியல் மீடியா தான், ஆனால் ரொம்ப சேஃபானது. இந்த blogspot ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் கூகுள் ப்ரௌசரில் போய் பிளாகர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வரக்கூடிய ரிசல்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன்றை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கிரியேட் யுவர் blog அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சைன்இன் கேட்கும். அதாவது நம்மளுக்கு ஒரு மெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ணணும். ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை கிளிக் பண்ணி சைன்இன் கொடுங்க. அடுத்து வரக்கூடிய பேஜில் 2 ப்ரொஃபைல் இருக்கும், கூகுள் ப்ரொஃபைல், பிளாகர் ப்ரொஃபைல். நான் வந்து பிளாகர் ப்ரொஃபைலே போகிறேன். ஸோ பிளாகர் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வர பேஜில் டிஸ்பிளே நேம் அப்படின்னு ஒன்று கேட்கும். அதாவது நம்மளுடைய ப்ரொஃபைலோட நேம் என்ன மாதிரி டிஸ்பிளே ஆகணும்னு கேட்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துட்டு கண்டினியூ பிளாகர் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் க்ரியேட் நியூ பிளாக் அப்படின்னு இருக்கும். இப்போ தான் நம்ம பிளாக் க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பிளாகராக நம்ம ஆட் ஆகிட்டோம், இப்போ பிளாக் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் நியூ பிளாக் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய பேஜில் தான் நம்ம பிளாகோடைய டைட்டில் அண்ட் அட்ரஸ் போட போகிறோம். ஸோ டைட்டிலும் அட்ரஸும் சேம் நேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டைட்டில் அதாவது நம்மளுடைய பிளாக் நேம் மட்டும் போட்டு சர்ச் பண்ணலாம், சில பேர் பிளாகோடைய அட்ரஸ் ஃபுல்லாக போட்டு சர்ச் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே சேம் நேமாக இருக்கிற மாதிரி போடுங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா, அட்ரஸில் எக்ஸ்ட்ராவாக .blogspot.com அப்படின்னு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். இப்போ எப்படி gmail.com, yahoo.in அப்படின்னு எக்ஸ்ட்ரா வருது, அந்த மாதிரி இதுக்கான ஒரு அட்ரஸ் தான் blogspot.com. இதை நீங்கள் போட்ட உடனே அது சர்ச் பண்ணி சைடில் டிக் வரணும். அந்த டிக் வந்தால் தான் நம்மளுடைய blogspot நேம் அது அக்செப்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். திஸ் அட்ரஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னு காமிக்கும். ஸோ இது செட் ஆன உடனே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய நேமில் நம்மளுடைய டொமைன் நேம் நான் மாற்றணுமான்னு கேட்கும். நோ தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பிளாக் க்ரியேட் ஆகிடுச்சு. இதான் நம்ம பிளாகோடைய பேஜ். இதில் எப்படி நம்ம போஸ்டெல்லாம் போடலாம், எப்படி வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் போடலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.